புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்காக சமூக ஆர்வலர் பானுகோம்ஸ் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிலம் கையகப்படுத்துகிற மசோதால பெரும்பான்மை கருத்தை பிரதிபலிக்கும் வரைவு அறிக்கையை காங்கிரஸ் ஏற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கிறது என்று தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்யும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு பெரும்பான்மையினரின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் வரைவு அறிக்கையை தயாரித்தால் அதை காங்கிரஸ் கட்சி ஏற்கும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. நீங்க அந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? அது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டில் ஒரு யூ டர்ன் அப்படின்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதை விட ஒரு பெட்டி செய்தி அது கூடவே ஒன்று இருக்குது. அதில் என்ன மாதிரியான மாற்றம்னு பார்க்கும்போது, ஒரு இடத்தில் ஒரு நிலம் கையகப்படுத்தணுங்கும்போது அங்கே இருக்கிற விவசாய நிலங்களில் பெரும்பான்மையான நிலங்கள் உள்ள விவசாயிகள் சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னா மற்றவங்களோட இது வேணும், 100% இது கன்சென்ட் தேவையில்லை, பெரும்பான்மை இது கிடைச்சா அந்த நிலத்தை இது பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு கிளாஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இதன் அடிப்படையில் இந்த லேண்ட் அக்விசிஷன் பில் பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸும் சொல்கிறதா அப்படிங்கிறத சார் தான் சொல்லுவோம். காங்கிரஸ் தன்னுடைய நிலையை மாற்றிச்சா, சமரசம் செய்தா? இல்ல ஜெயராம் ரமேஷ் இங்க வந்திருக்கும் போது அதிமுக இந்த பிரச்சனை தொடர்பாக தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஜெயராம் ரமேஷ் கேட்டாரு. இப்ப மேதா பட்கர் கேட்கிறாங்க. ஆனா உண்மையிலே நிலையை மாற்றிக்கொண்டது காங்கிரஸா அப்படிங்கிற கேள்வி இந்த செய்தியை பார்க்கும் போது வருது. இல்ல, கடந்த மத்திய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த நில கையகப்படுத்தல் சட்டத்தை பாஜக ஆதரித்தது. பாஜக ஆதரவோடு தான் நாங்கள் நிறைவேற்றினோம் 2013. அப்படி நிறைவேற்றப்பட்ட நில கையகப்படுத்தல் சட்டத்தில் அவசர சட்டம் கொண்டு வந்து அதுல முக்கியமான நீங்க பாஜக ஆதரவோடு நிறைவேற்றப்பட்ட நிலம் கையகப்படுத்துற மசோதா சட்டத்துல முக்கியமான ஒரு 5 திருத்தங்களை இந்த அரசு செய்திருக்கிறது. அந்த 5 திருத்தங்களை திரும்ப வாங்குற வரைக்கும் இந்த சட்டத்தை ஆதரிப்பது இல்லை அப்படின்னு ஒரு உறுதியான முடிவுல காங்கிரஸ் உறுதியா தான் இருக்கும். நாளைக்கும் உறுதியாக தான் இருப்போம். ஏன்னா விவசாயிகளுடைய நில உரிமையாளர்கள 80% ஒப்புதல் இல்லாமல் எந்த விவசாய நிலத்தையும் எந்த காரணத்திற்காகவும் கையகப்படுத்தக்கூடாது என்பது எங்கள் நிலை. அதே போல் சமூக பாதிப்பு, அந்த சோஷியல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அவசியம், அதையும் தவிர்க்கக்கூடாது. அதே போல் இழப்பீடு, கிராமப்புறமாக இருந்தால் 4 மடங்கு, நகரங்களாக இருந்தால் 2 மடங்கு என்கிற இந்த 2-3 விஷயங்களில் நாங்கள் எந்த வகையிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். விவசாயிகள் நாங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ கூட அவர்கள் இறங்கி ஏற்கனவே நாங்கள் கொண்டு வந்த நில கையகப்படுத்தல் சட்டத்தில் இருக்கிற ஜீவாதாரமான சரத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் ஆதரிப்பது குறித்து எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை நில கையகப்படுத்தல் சட்டம் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏற்கனவே ஆதரித்த நீங்கள் இன்றைக்கு திருத்தம் கொண்டு யாருக்காக இந்த திருத்தம், எதற்காக திருத்தம், இதெல்லாம் தான் கேள்வி. எத்தனை விவசாயிகளிடம் இருந்து நீங்க நிலத்தை வாங்குறீங்க அப்படிங்கறதுல வச்சு அந்த நம்பர் ஆஃப் விவசாயிகளுடைய எண்ணிக்கையில பெரும்பான்மையா, இல்ல எவ்வளவு ஏக்கர் வாங்குறீங்களோ அந்த ஏக்கர்கள்ல யாருக்கு நிலம் இருக்கோ அதுல ஏக்கருடைய அளவுல பெரும்பான்மை விவசாயிகள் பெரும்பான்மையினுடைய 1000 ஏக்கர் நிலம் வாங்குறோன்னு வச்சுங்க. அதுல 80% என்னும் போது ஒரு 800 ஏக்கர் நில உரிமையாளர்களுடைய ஒப்புதலே நான் பெறணும். பெறாமல் ஒரு நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது. எண்ணிக்கை கிடையாது. 800 ஏக்கர் ஒரே ஒருவருக்கு இருந்ததுன்னா அந்த ஒருவருடைய ஒப்புதல் வாங்கினா அது போதுமே. ஏன்னா ஒருத்தர் தான் இருந்தா ஒருத்தர், 100 பேரா இருந்தா 100 பேர்ல 80 பேருடைய ஒப்புதலை நாங்கள் பெற வேண்டும். இதன் மூலமாக விவசாயிகளின் உரிமைகளை காக்கணும். ஏன்னா ஏற்கனவே கடந்த காலங்களில் மிகப்பெரிய அநீதி, அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கூட அந்த நில கையகப்படுத்தல் சட்டம் என்பது, முன்னெல்லாம் விவசாயிகளோ யாரோ நில கையகப்படுத்துறாங்கன்னா அது அவர்கள் மறுத்தால் இவர்கள் நீதிமன்றங்களில் போய் காம்பன்சேஷனை கட்டிடுவாங்க. அது அங்கேயே இருக்கும். இவங்க வழக்காடிக்கிட்டு 10 வருஷம் 20 வருஷம் இருப்பாங்க. நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. இந்த கொடுமையை எதிர்த்து தான் இந்த காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்தோம். பாஜக ஆதரித்த பாஜக இன்றைக்கு திருத்தம் கொண்டு வரிய அவசியம் என்ன, அதற்கு உரிய விளக்கத்தை பாஜக சொல்லணும். திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. நாங்க கொண்டு வரும்போது அவங்க ஆதரிச்சாங்க, அதனால இப்ப அவங்க கொண்டு வரும்போது கடன் ஒண்ணு இருக்கு. நீங்கள் ஆதரித்து நாங்கள் நிறைவேற்றிய அந்த சட்டம் அது அப்படியே ஏன் அதை மாத்துறீங்க, எதற்காக அந்த திருத்தம் கொண்டு வரீங்க? அது மட்டுமல்ல, இந்த ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கெசட் நோட்டிபிகேஷனை இவங்க தான் பண்ணாங்க, நாங்க பண்ணல. ஆக இதுல எல்லாத்திலும் இன்வால்வ் ஆன பாஜக இதுல பின்வாங்க என்ன காரணம், இதற்கு பின்னால கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கான்றது தான் பிரச்சனை. அவங்க யூ டர்ன் ஒன்றும் இல்லை
கிட்டத்தட்ட நாங்க கொண்டு வந்த அதே மாதிரியான வரைவு மசோதா இப்போ இந்த இதுலயும் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா இதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன, அந்த மாற்றங்களுக்கு பின்னால இருக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைக்கிறாரு. அதற்கு அரசு தரப்புல என்ன பதில் இருக்கு? அதாவது அதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த 80% ஆஃப் இது வந்து தமிழகத்தையே உதாரணமாக எடுத்துவோம். தமிழகத்தில் குறு விவசாயிகள் எத்தனை பேர்கிட்ட நிலம் கம்மியாக இருக்குது, அதிகமான நிலங்களை கையில் வைத்து கொண்டிருக்க கார்ப்பரேட் அளவில் இயங்குகிற விவசாயிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆக பெருவாரியான நிலங்களை வைத்திருக்கிற பெரும் விவசாயிகளுடைய கன்சென்ட் இருந்தால் போதும், ஒரு இடத்துல சிறு விவசாயிகள் குறு விவசாயிகளுடைய நலனை புறக்கணித்து இல்லை அவர்களுடைய கன்சென்ட் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் நிலத்தை கையகப்படுத்தலாங்கிறது. இது இந்த சோஷியல் இம்பேக்ட் வேணும் அந்த இது அசஸ்மெண்ட் வேணும்னு சொல்கிற அதே நேரத்தில் இது அதற்கு அகென்ஸ்டாக இருக்கும். ஆக இந்த முரண்களோ அக்செப்ட் பண்ணித்தான் ஒரு பக்கம் சோஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிற காங்கிரஸ், சரி, அதே நேரம் இந்த இதை அக்செப்ட் பண்றாங்க. காங்கிரஸ் கட்சி சமரசம் செய்து கொள்கிறதுங்கிறத ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த மாதிரி விவசாயிகளுக்கு எதிரான திருத்தங்களை அரசு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே இருந்த சட்டம் விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாப்பதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பாஜக போனாடாவை ஆதரிச்சது. இப்போ அந்த திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? இல்ல, விவசாயிகளுக்கு எதிரானதுன்னு சொல்றோம் இல்லையா, அதை அப்படியே 100% எதிரானதான்னு பாக்குறதுக்கு இன்றைக்கு இந்தியாவின் அக்ரிகல்ச்சர் இது எப்படி இருக்குங்கிற ஒரு அசஸ்மெண்ட்டின் அடிப்படையில தான் நாம முழுவதும் எதிரானதாங்கிற முடிவுக்கு வரணும். அரசு விவசாயிகளுக்கு எதிரான ஒரு திருத்தத்தை அதுக்குள்ள கொண்டு வரல, திருத்தங்களை அந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வரலங்கிறது உண்மையாக இருந்தால் காங்கிரஸ் அதை ஆதரிக்கிறதுலயும் காங்கிரஸ் விவசாயிகளுக்கு எதிராக செய்யலங்கிறதையும் ஏற்க வேண்டியதாகுது. இல்ல, எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு அக்விசிஷனும் பப்ளிக்ல இருந்து நீங்க தனியாரிடமிருந்து பொதுமக்களிடமிருந்து நீங்க ஒன்று அக்யூர் பண்ணும்போது அதுல நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். அதை எவ்வளவுக்கு எவ்வளவு மினிமைஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு டெவலப்மெண்ட்டை முன்னெடுக்கிறீங்கிறது தான் எல்லா இதுலையும் 100% ஃபுல் ப்ரூஃபா எந்த இதுவுமே கிடையாது. எல்லா இதுலயும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். இந்த நிலம் கையகப்படுத்துறதும் அக்ரிகல்ச்சருங்கிறத பேஸ் பண்ணி நீங்க பேசும்போது விவசாயம், இந்தியாவின் விவசாயம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அதில் இருக்கிற பாதிப்புகள் என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது, பெரும் விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்களா, குறு விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்களா, இதுல இந்த காஸ்ட் எவ்வளவு தூரம் பிளே பண்ணுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஆக விவசாயம் எடுத்து அதற்கான ஒரு முழு அறிக்கை ஒரு மிகப்பெரிய அளவில் நாம பேசுறதே இல்லை. வெறுமனே நிலம் அக்விசிஷனை மாத்திரமே நாம பேசிட்டு இருக்கோம். இதையும் முன்வைத்து இதில் இருக்கிற பிளஸ் மைனஸ் பேசும்போது தான் இதில் இருக்கிற பிளஸ் மைனஸும் நமக்கு முழுமையான விரிவான ஒரு இதாக நம்ம பார்க்கிறோம். சிறு குறு விவசாயிகள்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர், திமுக ஆட்சியில் 15 ஸ்டாண்டர்ட் ஆன பிறகு சிறு குறுல பெரிய விவசாயிகள் கிடையாது. 200 ஏக்கர் 300 ஏக்கர்கள்லாம் இப்போ யாருக்கிட்டையும் கிடையாது. எல்லாம் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர். புஞ்சை நிலமாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸ்டாண்டர்ட் ஏக்கர் கணக்கில். ஆக இந்த நில கையகப்படுத்தும் போது நிறைய விவசாயிகள் ஒரு 1000 ஏக்கர் எடுக்கணும்னா குறைஞ்சது அதில் ஒரு 500-400 பேர் விவசாயிகள் வரலாம். அவர்களிடம் பெரும்பான்மை 80% ஒப்புதல் பெற்று நீங்கள் கையகப்படுத்தலாம், இழப்பீட கொடுங்க, அவர்கள் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். தமிழ்நாட்டில் சொல்றீங்க, பிற மாநிலங்களிலும் நில உச்சவரம்பெல்லாம் வந்தாச்சு. பெரிய அளவில் விவசாய நிலங்களில் பெரிய அளவில் இன்னைக்கு வைத்து கொள்ள முடியாது. அதெல்லாம் ஜவஹர்லால் நேரு பிரதமராக வந்த பிறகு இதெல்லாம் லேண்ட் சீலிங்ன்றது நிறைய வந்திருக்கு. விவசாயிகள் மத்தியில் இப்போ பெரிய நிலச்சுவாந்தார்கள்லாம் இப்போ கிடையாது. இல்லை, ஒற்றை நிலச்சுவாந்தாரா இருந்தது தான் மாறி இருக்கே தவிர லேண்ட் சீலிங் வந்த பிறகு அந்த லேண்ட் எப்படி பிரிக்கப்பட்டு யாரிடம் இருக்கிறதுங்கிற ஒரு அசஸ்மெண்ட் நமக்கு கிடையாது. தெளிவாக உள்ள போய் பார்க்கும்போது அது ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கலாம், இல்ல நிலவுச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்த உடனேயே எல்லா நில உடைமையாளர்களும் தங்களுடைய நிலங்களை 15 ஏக்கருக்கு மேல வச்சுக்காம இருக்காங்க. வேற பினாமிகளையே உருவாக்கல அல்லது மற்றவர்களிடம் வேறு பெயர்கள் அதை பிரித்து கொடுக்கல. உண்மையிலேயே ஒருவருடைய உண்மையான உரிமை 15 ஏக்கருக்கு மேல கிடையாது அப்படின்னு அரசுகள் நம்மை நம்ப சொல்கின்றன. நம்புறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? நம்புறதுல கஷ்டம் இல்லை. ஆனா இந்த அக்விசிஷன் வரும்போது அந்த 15 ஏக்கர் மாத்திரம் இல்லை, 15 ஏக்கர் வச்சிருக்கிற ஒருவர் மெயினான அந்த நில உச்சவரம்பு இது வந்த பிறகு பிரித்து கொடுக்கப்பட்ட பிறகு இந்த ஒருவர் சொல்கிறதை மற்ற அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அங்கே இருக்கிறது. கள நிலவரம் அப்படித்தான் இருக்கு. அப்படிங்கும்போது தான் அந்த பிரச்சனை வருது. நம்புறதுக்கான உண்மையான உரிமையாக அதை கருத முடியாது. ஒருவருடைய செல்வாக்குள்ளதான் அந்த பகுதி இருக்கு. அந்த மாதிரிலாம் இப்ப கிராமங்கள் கிடையாது. ஒரு காலத்துல ஒருவர் சொல்லி பலர் கேட்டாங்க. இப்ப பலர் சொல்லி தான் எல்லாரும் முடிவெடுக்கிற இடத்துல, கருத்து சொல்ற இடத்துல, அதுவும் தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கிற இடத்துல, ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்துறதுல எல்லாம் விழிப்புணர்வு பெற்ற காலம். அவ்வளவு சுலபமாகலாம் போய் நில கையகப்படுத்த முடியாது. அதனால இப்ப இன்றைக்கு இருக்கிறதுல ஒவ்வொருவரையும் நீங்கள் அடையாளம் கண்டு திருப்தி கண்டாலுடைய எந்த திட்டமும் செயல்படுத்த முடியாது. நீங்க நிலம் கையக சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற கூட்டம் இன்னைக்கு நடக்குது.
அல்ல, நாடாளுமன்ற கூட்டுக்குழுல பெரும்பான்மையானவர்கள் உட்கார்ந்து பேசி, காங்கிரஸ் எல்லா கட்சியும் உறுப்பினர்கள் இருப்பார்கள், பேசி அதனுடைய அடிப்படை தன்மை விவசாயிகள் உரிமைகளை பாதுகாக்கிற வகையில் அந்த சில திருத்தங்களை அவர்கள் தவிர்த்து விட்டு கொண்டு வந்தால் காங்கிரஸ் ஆதரிக்கும். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த பெரும்பான்மை நீங்க சொல்ற மாதிரி இல்லைன்னா மறுபடியும் நாங்கள் எதிர்ப்போம். ஆனா இந்த பெரும்பான்மை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பெரும்பான்மையினுடைய கருத்தை பிரதிபலிக்கும் வரைவு அறிக்கையை கொண்டு வந்து ஆதரிப்போம்னு சொல்லி இந்த இருக்கிற செய்தி பெரும்பான்மைன்னா எண்ணிக்கை இல்லை, பெரும்பான்மை அந்த கருத்துக்கள் அங்க வரப்பட்ட அந்த கருத்துக்கள் விவசாயிகள் நலனுக்கு ஆதரவாக அந்த பெரும்பான்மை கருத்துக்கள் இன்கார்பரேட் பண்ண ஒரு திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னா ஆதரிப்போம். இல்ல, இதற்கு முன்னால திக்விஜய் சிங் அந்த கூட்டத்தில் பங்கேற்கும் போது காங்கிரஸ் கட்சியின் கருத்துக்கள் அந்த வரைவு அறிக்கையில இல்லைன்னா நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். ஆமா, வரைவு அறிக்கையில நிச்சயம் ஆதரிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ அந்த பெரும்பான்மை கருத்து அப்படின்னு சொல்றது டைலூஷனான்னு கேட்கல. இல்ல, டைலூஷன் கிடையாது. ஏன்னா அதாவது நில கையப்படுத்தல் சட்டம் நிறைவேறணும். ஏன்னா தொழில் வளர்ச்சிக்கு அது தேவை. ஏதோ நாங்க விவசாயிகள் நலன் மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சியிலையும் அக்கறை உள்ளவர்கள். ஆகையினால இந்த சட்டம் நிறைவேறணும். அதற்கு தடையாக இருக்கிற உங்க ஆட்சியில வந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தால எந்த பலனும் இல்லை சொல்றாங்க. இல்ல, இன்னைக்கு நிலம் அந்த சட்டத்தின் அடிப்படையில எந்த நிலம் கையகப்படுத்தல. அதனால கையகப்படுத்தவே முடியாது. அதனாலதான் திருத்தங்களை கொண்டு வந்தோம். இதுல நீங்க நில உரிமையாளர்களுடைய அவங்க உரிமைகளை பறித்து விட்டு ஒரு நில கையகப்படுத்தல் சட்டம் வர்றதை நாங்க எதிர்க்கிறோம். அந்த உரிமைகளை முதல்ல தொழிலதிபர்கள் மதிக்க கத்துக்கணும், பாஜக மதிக்கணும். மதித்த பிறகுதான் தொழில் வளர்ச்சி. இது நீங்க ஆரம்பத்துல சொல்லும் போது இந்த கேட்டகாரிக்கெல்லாம் அந்த உணர்வு கிடைக்கல. விவசாயிகளுடைய உணர்வுகளை மதித்த பிறகுதான் தொழில் வளர்ச்சியை பற்றி நாங்க சிந்திக்கணும். ஏன்னா எங்கள் வாழ்வாதாரத்தை அடித்துவிட்டு இன்னொருவருக்கு வாழ்வு கொடுக்க விவசாயிகள் தயாரா இல்லை. இதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுதியான நிலை. சூரிய மின்சக்தி நிலையம் அமைக்கிறதுக்கு அதானி குழுமத்துக்கு அளவற்ற சலுகைகள் வழங்குவதன் பின்னணி குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் EVK இளங்கோவன் வலியுறுத்தி இருக்கிறதாக செய்தி சொல்லுது. அளவற்ற சலுகைகள் வழங்குவதன் பின்னணி குறித்து அரசு வெள்ளை அறிக்கை தரணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரா? அப்படி கேட்டா எந்த அரசும் கொடுக்காதுன்னு தோணுது. இல்ல, இந்த அதானி நிறுவனத்தோடு தமிழ்நாடு மின்சார வாரியம் செய்திருக்கிற ஒப்பந்தம் பலவிதமான சந்தேகங்களை எழுப்புகிறது. குறிப்பா இந்த திட்டத்திற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதியில் 5000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு நாடு முழுவதும் நில கையகப்படுத்தல் சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிற நிலையில் இந்த 5000 ஏக்கர் எப்படி கையகப்படுத்தப்பட்டது, இதற்கு இழப்பீட்டு தொகை என்ன, இது முழு விவரங்களையும் இந்த அரசு வெளியிடணும். ஏன்னா இது எங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு தொழில் நிறுவனம், அதுவும் நரேந்திர மோடிக்கு மிக நெருக்கமான ஒரு தொழில் நிறுவனம், அது இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்க ஜெயலலிதாவுக்கும் மிக நெருங்கிய நிலைக்கு வந்ததற்கு பின்னணி என்ன அதில் இருக்குன்ற பல சந்தேகங்கள் இருக்கு. இது கிட்டத்தட்ட 7 ரூபா ஒரு பைசா போட்டிருக்கு ஒரு யூனிட். இல்ல, 5000 ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றீங்க. எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாங்க சொல்றோம். அது இல்லைன்னா நீங்க உண்மையை வெளியிடுங்க. ஆனா ஒரு முணுமுணுப்பு கூட இல்லையே, ஒரு பிரச்சனை கூட இல்லையேன்னு கவலையை வெளிப்படுத்துறீங்க. இல்ல அது இது குறித்து பல விதமான கேள்விகளை நாங்க எழுப்புறோம். 7 ரூபா ஒரு பைசா பிக்ஸ் பண்றீங்க ஒரு யூனிட் மின்சாரம், சூரிய சக்தி மின்சாரம். எந்த அடிப்படையில் பண்றீங்க? டெண்டர் கோர்னீங்களா? ஒரு அதானி நிறுவனமும் தமிழ்நாடு மின்சார வாரியம் பேசி ஒரு விலையை முடிவு செய்ய முடியுமா? அதே போல பாத்தீங்கன்னா காற்றாலை கிட்டத்தட்ட 3 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு கியூல நிக்கிறாங்க. அவர்களை புறக்கணிக்குது இந்த அரசு. ஆக ஏதோ உள்நோக்கம் இருப்பதாக தலைவர் EVK இந்த அறிக்கையில சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த வெள்ளை அறிக்கை தொடர்பான கோரிக்கையை எப்படி பார்க்கறீங்க? அதாவது கோரிக்கையில தவறில்லை, ஒரு விவரங்களை கேட்பது பொதுமக்களின் பார்வைக்கு வரணும்னு எந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்தாலும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முக்கியமான வெளிப்படையான அம்சங்கள் வெளியில தெரிஞ்சாகணும், வெளியில தெரியணும், மக்கள் பார்வைக்கு வரணும். அந்த வகையில ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இல்ல முக்கிய தலைவராக அவர் கேட்கறதுல தவறில்லை. ஆனா அவர் சுட்டி காட்டுறதுல இதே மாதிரி 5000 இது அக்விசிஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல பிரச்சனைகள் இருந்ததுன்னா இதற்குள்ள இவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்காமலே அது வெளியில வந்திருக்கும். அதனால் கமுதியில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே இடத்துல இவ்வளவு நிலம் கையகப்படுத்தி இருக்கிறாங்கங்கும் போது அந்த இடத்தில் பிரச்சனை இல்லைங்கிறத நாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். இல்லாட்டி வந்திருக்கும். லோக்கல் இதில் அரசியல் கட்சிகள் தலையிடாமலே மக்கள் போராட்டமாக வெளுத்திருக்கும்.
அது ஒன்றும் நடக்கலை. ரெண்டாவது அதானிக்கு வந்து ஏன் ஸ்பெஷல் இது கொடுக்குறாங்க அப்படின்னு, எனர்ஜி ரிலேட்டடாக குஜராத்தில் முதலில் அவர் மிகப்பெரிய சோலார் பார்க்கை வைக்கும்போது இவர் தான் வைக்கிறாரு டெசர்ட் லேண்டில். அந்த டெசர்ட் லேண்டை எப்படி யூஸ் பண்ணணுங்கும்போது அது சோலார் இதுக்கு எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி இவர் தான் அதை எரெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணினார் அப்படின்னு. ஆக இந்த துறையில் இவர் எக்ஸ்பர்ட்டுங்கிற அளவில் தமிழ்நாட்டில் இந்த இதை கொடுக்கலாம். இந்த இது அக்ரிமெண்ட் நடக்கலை, கையெழுத்து ஆகலைங்கும்போது, லேட் ஆகுதுங்கும்போது அத்தனை எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஏன் ஜெயலலிதா இந்த இது அக்ரிமெண்ட்டை தள்ளி போடுறாங்கன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே தமிழ்நாடு அரசு வந்து அதானிக்கு ஏதோ சலுகைகள் கொடுக்காம ரொம்ப கராராக இருக்குதேங்கிற கவலையை வெளிப்படுத்தின மாதிரி அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க. இப்ப அக்ரிமெண்ட் போட்ட உடனே அதுல என்ன சலுகைகள் கொடுத்தீங்க, வெள்ளை அறிக்கை கேக்குறீங்கிற மாதிரியான பொருள் வருது. இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே குஜராத் மாநில முதலமைச்சராக நரேந்திர மோடி இருந்த போது அந்த 12 ஆண்டு காலத்துல 3000 கோடியாக இருந்த அதானி குழுமத்தினுடைய டேர்ன் ஓவர் 30,000 கோடியாக பன்மடங்கு பெருகி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்தார். அதற்கெல்லாம் நரேந்திர மோடி அரசு ஒரு காரணம். அதே போல அப்படிப்பட்ட ஒரு பின்னணி, அவருடைய பின்னணி, நீங்க ஆஸ்திரேலியாவில் போய் அவருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கடன் வழங்க, கூடவே அழைச்சும் போறீங்க, கூடவே விமானத்துல போறீங்க, டெலிகேஷன்ல போறீங்க, பிசினஸ் டெலிகேஷன்ல போறீங்க. திருபாய் அம்பானி இதே மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு எந்த ஆட்சி காரணமாக, இந்த மாதிரி எல்லாம் எங்க காங்கிரஸ் கட்சியோட சம்பந்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. எந்த தொழிலதிபரையும் அம்பானியையும் நாங்கள் எங்கள் பிரதமர் உடன் அழைத்து சென்றதில்லை. விமானத்தில் உடன் பயணம் செய்ததாக எந்த தொழிலதிபரையும் சொல்ல முடியாது. ஆனா இவரை பொறுத்தவரை, அதானியை பொறுத்தவரை நரேந்திர மோடியினுடைய பின்னணி உள்ளவர் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். வருகிற போது அவருக்கு விரைப்பிலிய சலுகை கிட்டத்தட்ட 4536 கோடி ரூபாய் முதலீட்டில் 648 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிற முயற்சியில ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை? இதுதான் தலைவர் EVKS கேட்கிற கேள்வி. இது வந்து மக்களின் சார்பாக மக்கள்கிட்ட எழுந்துள்ள சந்தேகங்களை வந்து தமிழக அரசு ஒரு வெள்ளை அறிக்கை மூலம் வெளிப்படுத்தணும். அதாவது அப்படி பார்க்க முடியாது. இது 7 ரூபாய் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க? 7 ரூபாய் 25 வருடங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இனிஷியலா வந்து இது வந்து அதிகமான 25 வருடங்களுக்குன்னு வரும்போது அந்த விலை வந்து ரொம்ப கம்மியான ஒரு, அதாவது எரெக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே இனிஷியலா அவங்க எடுத்த பிறகு அவர்களுக்கு வருகிற லாபம்ங்கிறது படிப்படியாக குறைஞ்சிடும். நாம அந்த இடத்துல பையிங் இடத்துல வந்து நாம வந்து அதற்கான ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ் லாபமான ஒரு இதில் தான் நாம் வாங்கிட்டு இருப்போம். 25 வருட அந்த கான்ட்ராக்டுங்கிறது ஓரளவு அது ஜஸ்டிஃபையபிள் தான். ரெண்டாவது காற்றாலை மின்சாரத்தை பற்றி, காற்றாலை மின்சாரம் கன்சிஸ்டண்டாக கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு 25 ஆண்டுகளுக்கு 7 ரூபாய் அப்படின்னு இன்னைக்கு போடுற ஒப்பந்தம் நாளைக்கு வந்து ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்கள் கழித்து குழுமத்தில் இருந்த ஒரு கோரிக்கை வந்தது, இந்த காரணங்களுக்காக ஒரு கோரிக்கை வந்தது, இதை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்தது அப்படின்னு கோரிக்கையை அரசு பரிசீலித்ததாக இதுவரைக்கும் எந்த விதமான முன்னுதாரணங்களும் இல்லாமலா இருக்கு? இல்ல இருக்குது. ஏன்னா டெல்லியவே நாம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். டெல்லியில இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இந்த மாதிரி தனியாரிடம் அந்த கொள்கை, டெல்லிக்கு மாத்திரம் வேற கொள்கை, தமிழ்நாடு இது வேற. பட் அங்க இருக்கிற கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாலிசியை 2003 மாற்றும் போது மாற்றினதுல இருந்து என்னன்னா, அந்த தனியார் ப்ரொடக்ஷன் பண்ற அந்த மின்சாரத்துக்கு அவர்கள் வைப்பதுதான் விலை, அவர்கள் நிர்ணயிப்பதுதான் விலை. அது ஓப்பன் டெண்டர்ல இது பண்றாங்க. ஆனாலும் அவர்கள் தான் அந்த டிசைடிங் இடத்துல இருக்கிறாங்க. ஆக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரலாம் எதிர்காலத்துல. அந்த இதை வந்து எவ்வளவு தூரம் வர ஒவ்வொரு அரசும் என்ன மாதிரியாக வர இருக்கிற அரசுகள் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ண போறாங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயத்தை. நிலக்கரி மூலம் அனல் மின்சாரம் தயாரிக்கிறதுல ஒரு யூனிட் 4 ரூபா 3 ரூபா தான் செலவாகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தூத்துக்குடியில் வந்து உடன்குடி, அதே போல் ராமநாதபுரம் உப்பூர், அதே போல் வந்து காஞ்சிபுரத்தில் செய்யூரில், இந்த செய்யூரில் மட்டும் 4000 மெகாவாட் மத்திய அரசு எல்லா ஒப்புதலும் கொடுத்துடுது. என்வரன்மெண்ட் கிளியரன்ஸும் முடிஞ்சு போச்சு. இதில் அக்கறை காட்டாமல் எல்லாமே நீதிமன்றத்தில், உடன்குடி நீதிமன்றத்தில் இருக்குது, உப்பூர் நீதிமன்றம், வட சென்னையும் நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி இருக்கு. அதில் அக்கறை காட்டாமல் அந்த வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துவதிலே முனைப்பு காட்டாமல் ஒரு தனிப்பட்ட தொழிலதிபருக்கு சலுகை காட்டுகிறீர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இன்னைக்கு எழுப்பப்பட்டிருக்கு. இதற்குரிய பதிலை தமிழக அரசு சொல்லணும். அதாவது சலுகைன்னு இது பண்ணுறதை விட ஒவ்வொரு அரசும் இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஒவ்வொரு வளர்ச்சி திட்டத்திலையும் ஒரு கார்பரேட்டின் பங்கு இல்லாமல் எந்த இதுவும் செய்ய முடியாது. ஏன்னா மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களால செய்ய முடியுங்கிறது அவர்களுக்கு ஒவ்வொரு அரசும் சலுகை காட்டித்தான்
இங்கே வந்து இது பண்ண ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கார்ப்பரேட்டுக்கும் நீங்கள் வந்து அவர்களுடைய கடன் இதையோ வரி சலுகையோ மிகப்பெரிய அளவில் பல்லாயிரம் கோடிகளில் லட்சம் கோடிகளில் நீங்கள் சலுகையை ஒவ்வொரு அரசும் அறிவித்து தான் இந்த கார்ப்பரேட்டுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு கார்ப்பரேட்டுக்கும் வளர்ச்சிக்கும் பின்னால ஒரு அரசு இருக்கிறது அப்படிங்கிறது தான். எல்லா அரசுகளும் இந்த மாதிரி அவங்கள பேம்பர் பண்ணி தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க செய்யறாங்க. நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பின்னால கார்ப்பரேட் இல்ல, ஒவ்வொரு வளர்ச்சிக்கு பின்னால நாடு இருக்கு, அரசு இருக்கு. அதாவது அப்படி பார்க்கிற அரசுன்னு பார்க்கறதை விட அரசியல்வாதிகள் கொண்டு வருகிற ஒவ்வொரு வளர்ச்சி திட்டத்தின் பின்னாலும் மிகப்பெரிய ஒரு லாபிங் இருக்கு, பரிமாற்றத்திற்கான இது இருக்கு, ஒவ்வொருவருக்கும் சுய லாபங்கள் இருக்கலாம். இந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டமும் வருகிறது, ஒவ்வொரு வளர்ச்சியும் நடக்கிறது. யாரை இதுல அக்யூஸ் பண்ண முடியும்ங்கிறது தான் என்னுடைய ஏற்கனவே கடைசியில கொஞ்சம் பாயுது. இல்ல ஏற்கனவே மின்சார வாரியம் வந்து நொடிப்பு நிலையில இருக்கு. கிட்டத்தட்ட 90,000 கோடி தனியாரிடம் மின்சாரம் வாங்கியதற்கு நிலுவைத் தொகையே இருக்கு. அதுக்கப்புறம் தனியாரிடம் மின்சாரம் வாங்குறாங்க. இப்படி பல பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிற மின்சார வாரியத்தை அதானி நிறுவனத்தினர்களிடம் போய் சிக்க வைக்கலாமான்னு தான் கேள்வி. அதானி நிறுவனம் அப்படின்றது அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து போடுறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்கிறனால சொல்றீங்க. இல்ல, ஒப்பந்தம் போடப்பட்டதை நீங்க வெளிப்படையா செய்யுங்க. இப்போ 5000 ஏக்கர் நிலம் விவரத்தை வெளியிடுங்க. அதுல புறம்போக்கு நிலம் எவ்வளோ, தனியார் நிலம் எவ்வளோ, ஏன்னா அங்கெல்லாம் வந்து தரிசு நிலங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி கொடுத்தீங்க, எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க, இது எல்லாருக்கும் கொடுப்பீங்களா, அதானிக்கு மட்டும் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேள்வி எழுது. இதெல்லாம் இந்த அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல வெளிப்படைத்தன்மை. இந்த அரசு வந்து என்ன எப்படி செயல்படுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. எல்லாருமே இது வரைக்கும் கேபினெட் கூட்டம் நடக்கல, அமைச்சர்கள் முதலமைச்சரை பார்க்க முடியல. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு அரசு வந்து எப்படி செயல்படுதுன்னு எல்லாருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு. மின்வெட்டு கடுமையாக இருக்கக்கூடிய சூழல்லையும் மின் உற்பத்திக்காக இந்த அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க. மின் உற்பத்திக்காக நடவடிக்கை எடுக்கும்போது மின் உற்பத்தி நடவடிக்கை எடுங்க, எடுக்கிறதுல உள்நோக்கம் இருக்கக்கூடாது, வெளிப்படைத்தன்மை வேணும். நாங்க என்ன சொல்றோம், எல்லாத்தையும் விவரமாக வெளியிடுங்கள். வெளியிட்டு சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது, அதை செய்யணும். அவ்வளவுதான். அதான் வெளிப்படைத்தன்மை வேணும். இதுல வந்து அவங்க EVK இளங்கோவன் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் அடங்கிய ஒரு வெள்ளை அறிக்கை அரசு வெளியிடணும் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கும் இல்லை. அது யாருக்குமே அக்கறை உள்ள யாருக்குமே மாற்று கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனா இதே பாலிசியை அவங்க ஆட்சியில மத்தியில இருக்கும்போது ஒவ்வொரு திட்டத்துக்குமான வெள்ளை அறிக்கை வெளியிட்டு தான் செஞ்சாங்களாங்கிற கேள்வியை நான் இந்த சேர்த்தே வைக்க முடியும். ஏன்னா ஒரு தவறான இதை முன்வைப்பதன் மூலமாக ஒரு தவறான இது வந்து அறுவடை செய்யப்படக்கூடாதுங்கிறதையும் நாம இங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டால் வந்து அரசியல் ஆதாயம் வேற யாருக்கோ கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வெள்ளை அறிக்கை வெளியிடணும்னு சொல்கிற அதே நபர்கள் தாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது வெள்ளை அறிக்கை வெளியிட்டு தான் ஒவ்வொரு திட்டத்தையும் நிறைவேற்றினாங்கிற கேள்வியை நான் வச்சுக்கிட்டே தான் வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்கிறேன். நாங்க 48 வருஷமா தமிழ்நாட்டுல ஆட்சியில் இல்ல. அதனால வெள்ளை அறிக்கை மத்திய அரசுல தான் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா நடக்குது. அதுல வந்து அதுல ஒளிவு மறைவுக்கெல்லாம் இடமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் மத்திய அரசுல பண்ண முடியாது. மாநிலத்துல தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வு வாரிய முறைகேடு வழக்குல தொடர்புடைய 25க்கும் மேற்பட்டோர் மர்மமான முறையில இறந்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த விவகாரத்துல CBI விசாரணை அவசியம் இல்லை அப்படின்னு அந்த மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் சொல்லியிருக்கிறாரு. நேற்று அங்கு இன்னொரு மருத்துவக் கல்லூரியினுடைய டீன் டெல்லியில மர்மமான முறையில் பூட்டிய அறைக்குள் இறந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லுது. ஆனால் CBI விசாரணை அவசியம் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது ஒரு தவறான ஒரு இதுதான். அவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து 2003 தான் முதல்ல இதை வெளிக்கொணர்ந்தவர் டாக்டர் ஆனந்த் ராய்னு ஒருத்தர் தான் இதை முதல்ல உள்ளே இருந்து கொண்டு வருகிறார். அப்போ அவர் முதல்ல குற்றச்சாட்டு சொன்னது 2003 சொல்றாரு. அப்போ வந்து அது பெரிய அளவில் இல்லை, குறைவான அட்டென்ஷனை தான் பெற்றது. அதற்கப்புறம் திரும்ப அவர் கன்சிஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்கிறார், இந்த இடத்துல இந்த துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதனுடைய வீச்சு எந்த அளவுக்கு ஒரு அந்த சம்பந்தப்பட்ட துறையே சேர்ந்து அத்தனை ஸ்டாஃபு, அத்தனை அதிகாரிகள், அரசு, இவங்க அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊழலை செஞ்சால் எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீச்சு இதில் தெரியுது. இதற்கு அடுத்தாப்புல என்னன்னா, இது சம்பந்தப்பட்டவர்கள்லாம் இறந்துக்கிட்டே வராங்க. அதில் பெரும்பான்மையாக இறந்தவர்கள்னு நாம் லிஸ்ட் 43ன்னு மீடியா சொன்னாலும் அவர்கள் கொடுக்குற அஃபிஷியல் லிஸ்ட் 28 23 156 மரணங்கள்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுது. அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டுது. ஆனா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ண அவங்களால முடியல. சப்ஸ்டான்ஷியேட் பண்றது வந்து 44 45ன்னு மீடியாவுக்குள்ள வருது. ஆனா அபிஷியல் ரிப்போர்ட்ல 24 25 அவ்வளவுதான் இருக்கு. அது அந்த 25 நாம எடுத்துட்டு பார்த்தா கூட பல சாவுகள் வந்து
ரோடு ஆக்சிடெண்ட்டில் செத்துருக்குறாங்க. ஒன்று கேன்சரில் போயிருக்குது, ஒன்று வந்து ஆல்கஹால் இதில் போயிருக்குது, இன்னொன்று வந்து டிப்ரெஷனில் கூட இறந்தாருன்னு ஒரு கேஸ் இருக்குது. ஆக இந்த மாதிரியான ஒரு மிஸ்டீரியஸ் டெத் தான், எந்த விதமான சரியான விளக்கங்களும் இல்லாத, நேச்சுரல் டெத் இல்லாத மிஸ்டீரியஸ் டெத்ஸ் தான் அதில் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு தொடர்பில்லாத நபர்களாக அவங்கெல்லாம் இருந்திருந்தாலும் கூட, ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிலாம் இருந்தாலும் கூட இயற்கையாக இத்தனை பேர், அந்த ஒரு 1000 பேர் 1500 பேர் கொண்ட ஒரு குழுல இயற்கையாக ஒரு 3-4 வருடங்கள்ல ஒரு 40-50 பேர் இறந்து போவாங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அது தொடர்பு இல்லாதது இல்லை. தொடர்பு இருக்க போய் தான் இது வந்து மிகப்பெரிய அட்டென்ஷனை கொடுக்குது. ஏன்னா அத்தனை பேரும் இது தொடர்புடையவர்கள். ஒரு செட் ஆஃப் பீப்புள் இறந்தவர்களில் ஒரு செட் வந்து இதற்கு எதிராக இந்த ஸ்கேமை வெளியில் கொண்டு வந்ததுக்கு உதவி புரிந்த விட்னஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதற்கு சார்பாக செயல்பட்ட, இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள். 2 தரப்புமே அங்கே இறந்துகிட்டு இருக்காங்கும் போது அங்கே மிகப்பெரிய கேள்வி எழுது. ஏன் இவர் சிபிஐ இதுக்கு உடனடியாக போயிருக்க வேண்டும்? இவ்வளவு காலம் தாழ்த்துவதும், இவ்வளவு மரணங்கள் நடந்த பிறகு இவர் மாட்டேன்னு சொல்வதும் கூட மிக தவறான முன்னுதாரணம். குற்றம் சாட்டப்பட்டவர்கள், சாட்சிகள், அதை விசாரிக்கிறவங்க எல்லாருமே இறந்து போறாங்க அப்படிங்கறதை அதுக்குள்ள பார்க்க முடியும். இல்ல, அது எந்த நேரத்துல அவர் வந்து நரேந்திர மோடி மதுராவில் ஓராண்டு கால ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, ஊழலை ஒழித்து விட்டோன்னு சொன்னாரோ, தொடர்ந்து ஊழல் ஒன்னொன்னா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இதை பற்றி மத்திய பிரதேசத்தை வந்து 2013 காங்கிரஸ் கட்சி இல்ல 2009 2013 வரைக்கும் தான் அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. 13 நீங்க வந்து இதுக்கான கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமா, இந்த ஊழலை வெளிக்கொணரும் விதமாக, அதாவது திக்விஜய் சிங், ஜோதிராதித்யா சிந்தியா, கமல்நாத் 3 பேரும் சேர்ந்து இதற்கான பிரச்சாரத்தை 2013 ஆரம்பிச்சிட்டாங்க. மருத்துவ படிப்புக்கும் மருத்துவர்களை பணிக்கு அமர்த்துவதிலே இந்த தேர்வு வாரிய ஊழல் வந்து ஈடுபட்டிருக்கு. அந்த வாரியம் வந்து ஊழலினுடைய மொத்த உறைவிடமாக இருந்து பரீட்சை நடத்துறது எப்படின்னா, ஆள் மாறாட்டம், டம்மி பேப்பரு, வேறொரு ஆளை உட்கார வைத்து எழுதுவது, அல்லது போலித்தனமாக 2 பேரை வச்சு நடுவில் ஒரு மாணவரை உட்கார வைத்து எழுதுவது போல சிஸ்டமேட்டிக்காக ஆல் டிக்கெட்டே மாற்றுறது, புகைப்படத்தை மாற்றுவது, திரும்ப அது ஆக இதெல்லாம் வந்து பெரிய அளவில் போலி டாக்டர்களை உருவாக்குகிற ஒரு சமூக விரோத காரியத்தை ஒரு அரசே, ஒரு அமைச்சகமே துணை கொண்டு இவ்வளோ காலம் செஞ்சிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சி. இவர்கள்லாம் மருத்துவரானா இந்த நாடு என்ன ஆகுது? இந்த நாட்டு மக்கள் என்ன நிலைக்கு தள்ளப்படுவாங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்டவர்கள் டீன் வந்து இறந்திருக்கார். அவர் வந்து 46வது டெத்துன்னு மரணம் என்று பட்டியல் போட்டு நீ படங்களே பத்திரிகையில் வந்திருக்கு. ஆக இது ஒரு பெரிய மெகா வியாபம், மெகா ஊழல் என்பது இன்றைக்கு நிரூபிக்கிறது. இதில் வந்து அதாவது இது முதல்ல ஒரு பொதுநல வழக்கு மூலமாக மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் வந்து அவங்க ஒரு விசாரணைக்கு அவங்க தான் உத்தரவிட்டாங்க. மத்திய பிரதேச அரசு உத்தரவிடலை, கோர்ட் விட்டு. இன்னைக்கு என்ன கோரிக்கைன்னா, அந்த வழக்கை அந்த இருக்கிற மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த ஊழல் தடுப்பு பிரிவு விசாரிச்சா நீதி கிடைக்காது, மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்கணும், அதை வந்து உச்ச நீதிமன்றம் கண்காணிக்கணும். ஏன்னா இதுதான் இப்ப கடந்த காலத்துல பாஜகவினுடைய கோரிக்கை இதுதான். மத்திய புலனாய்வுத்துறையினுடைய சுதந்திரமான விசாரணைங்கிறது கூட உங்களுக்கு திருப்தி அளிக்காது. அதையும் உச்ச நீதிமன்றம் அதை கண்காணிக்கணும். இப்ப எஸ்ஐடி ப்ரோப் மானிட்டர்ட் பை சுப்ரீம் கோர்ட் என்பது பாஜகவினுடைய தாரக மந்திரம், எங்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட மந்திரம். அதே மந்திரத்தை நாங்க அவங்களுக்கு சொல்றோம், அவ்வளவுதான் விஷயம். சரி, முன்னாபாய் எம்பிபிஎஸ் வரும்போதோ, வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வரும்போதோ, இந்த ஆளை மாற்றி பரீட்சை எழுதுறது அட்மிஷனுக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் மாதிரி, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட காட்சி மாதிரி தெரிஞ்சது. ஆனா அதைத்தான் வந்து அவங்க ரெகுலராக பண்ணி அட்மிஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அதாவது இதில் இன்னும் ஒரு 2 மிஸ்ட்ரிஸ் இருக்குது. அதாவது இந்த விசாரணை வரும்போது ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று வைக்கிறாங்க. அது மத்திய பிரதேஷோட ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணி அந்த விசாரணை நடக்கிறது. அப்படிங்கும்போது அதில் வந்து விசாரணை ஒரு அரசு விசாரணை, முக்கியமான அரசு டாக்குமெண்ட்டுகள்லாம் யார் கையில் போகுதுன்னா தனியார் இவங்க 2 பேரை அமர்த்துறாங்க. யார் அமர்த்துகிறார்? திக்விஜய் சிங் அமர்த்துறார். ஒன்று பங்கஜ் பாண்டேங்கிற ஒரு சைபர் எக்ஸ்பர்ட்னு, அவர் தனியார். 2வது ஃபாரன்சிக் லேப் வந்து தனியார் லேப். ஆக இந்த 2 ரிப்போர்ட்டுகளையும் வச்சு வந்து ஒரு இதை வந்து திக்விஜய் சிங் முன்னால் வைக்கிறாருங்கிற ரிப்போர்ட் தெரியுது. அப்போ ஹைகோர்ட்டுக்கு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அவங்க வந்து என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஊழல் சம்பந்தப்பட்ட அந்த ஊழல் நடந்ததுங்கிறத ஒத்துக்கிறாங்க. பட் அட் த சேம் டைம் முதல்வருக்கு இதில் சம்பந்தம் இல்லை, முதல்வரை இதில் சம்பந்தப்படுத்த வேண்டும்னு டாக்டர் ஃபேக்காக வந்து போலியாக ஆவணங்களை தயாரித்து அந்த எக்ஸல் ஷீட்டில் பண்ணி இவர் வந்து கொடுத்தாரு, பாண்டே கொடுத்தாரு.
இந்த பங்கஜ் பாண்டே யாரால் அமர்த்தப்பட்டவர்? திக்விஜய் சிங்கினுடைய சார்ஜ் வந்து யார் யாரிடமிருந்து பரிந்துரை வந்தது, யார் யாரிடமிருந்து பணம் வந்ததுங்கிறது அதுல இல்ல. யார் யாருடைய பரிந்துரையின் பேர்ல இந்த யார் யாரெல்லாம் அட்மிட் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற எக்ஸல் ஷீட்டை அவங்க வெளியிடுறாங்க. அதுல சௌஹான்னு பெயர் இருக்கக்கூடிய முதலமைச்சர் பெயர் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயும் அவர் வந்து கவர்னர்னோ ராஜ்பவனோ மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டோட காங்கிரஸ் கட்சி வந்து அந்த எக்ஸல் ஷீட்டை வெளியிட்டாங்க. ஆனா கோர்ட் அதை ஏற்கல. அது வந்து டாக்டர்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த இடத்துல ஒரு அரசியல் தலையீடு, தவறான அரசியல் தலையீடு ஒண்ணு இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக தவறான தலையீடு. சின்ன கருத்து வேறுபாடுன்னு சொல்லல, ஒரு யதார்த்தத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். அவ்வளவுதான், கருத்து வேறுபாடுன்னு கூட நான் சொல்லல. அதாவது மாநில அரசு ஒரு விசாரணைக்கு உத்தரவிடும் போதெல்லாம் மாநில அரசை ஆதரிக்க விரும்புபவர்கள் இது போதாதான்னு கேட்கிறதும், எதிர்க்க விரும்புபவர்கள் இது வந்து சிபிஐயினுடைய தலையீடு கோரி அது உள்ள தலையிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க இந்த விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க அப்படின்னு சொல்றதும் தான் நடைமுறையில் இருக்கு. எதிர்த்தரப்பு வந்து சிபிஐ வராம தடுப்பதற்காக இவங்க சுயமாக ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள்னு சொல்லும். அரசை ஆதரிக்க விரும்புறவங்க அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டாச்சு, இனிமே யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க டாஸ்க் ஃபோர்ஸ் இவங்க போட்ட ஒரு எஸ்ஐடி அந்த மாதிரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குல்ல. சிபிஐ தலையீடு இல்லாமல் தங்களுக்குள்ளேயே முடித்துக் கொள்வதற்காக போட்ட ஒரு விசாரணையாக ஏன் இருக்கக்கூடாது? அதுல ஒண்ணு கவனிக்கணும், ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணுகிற ஒரு இதா இருக்கு. அப்ப ஜுடிஷியரி எந்த அளவில் இயங்குது? மாநில அளவில் எல்லா ஜுடிஷியரியும் அந்தந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதாங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா எல்லா மாநிலங்களிலும் அந்தந்த ரூலிங் கவர்மெண்ட் மேலேயோ இல்ல கடந்த ஆட்சியின் மீதோ ஒரு வழக்கு நடக்கும்போது அந்தந்த மாநில ஹைகோர்ட்டுகள் வந்து எப்படி இயங்குகின்றன ஒவ்வொரு வழக்கிலையும் அப்படிங்கும்போது ஜுடிஷியரி பற்றிய மிகப்பெரிய கேள்வி அந்த இடத்துல எழுது. இரண்டாவது, இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்டவங்கள்ல இந்த ஃபேக் எக்ஸாம் எழுதி ஆள்மாறாட்டம் செய்தோ இல்ல நடுவில் உட்கார்ந்து மற்றவர்களுக்கு உதவியதோ இல்ல வேறு விதமாக அந்த ஃபேக் பேப்பர்ஸ் இது பண்ணதோ, அந்த இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பாதி பேர் வந்து 236 பேர் இருக்காங்கன்னா அதுல பாதிக்கு பாதி 156 பேருக்கு மேல உத்தரப்பிரதேசத்துல இருந்து வந்து எழுதியிருக்காங்க. ஆக இது மாநிலங்களை கடந்து இந்த ஊழல் பெரிய மாநிலங்களை கடந்து ஊழல் இருக்குங்கிறது ஒண்ணு. ஜுடிஷியரி மேல கேள்வி எழுப்புது அப்படிங்கிற கேள்வியை நீங்க சொல்றீங்க. எனக்கு நீங்க சொல்லுங்க, அதுக்கான பதில் சொல்லுங்க. ஜுடிஷியரி மட்டும் இல்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்கவே எல்லாரும் விரும்புறாங்க. நம்பிக்கையோட தான் செயல்பட விரும்புறாங்க. அதன் அடிப்படையில் உருவான அனைத்து அமைப்புகளும், ஜனநாயக அமைப்புகளும் சிறப்பாக செயல்படுது, அரசியல் தலையீடு இல்லாம சுதந்திரமாக செயல்படணுங்கிற விருப்பத்தோட இருக்காங்க. ஆனா எல்லாவற்றையும் நாசம் செய்யற மாதிரி பல நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கிறதையும் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க ஜுடிஷியரி மேல கேள்வி வருதுன்னு. இன்னொரு வழக்குல என்ஐஏ வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி வந்து ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர்ல கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படின்னு சொன்னதாகவும் இந்த கடந்த வாரத்துல முழுக்க செய்திகள் வருது. அப்படியெல்லாம் பார்க்கும்போது பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக உருவாக்கப்படுகிறதுன்னு மிகப்பெரிய முழக்கத்தோட ப. சிதம்பரம் முன்வைத்த பாஜகவால் ஆதரிக்கப்பட்ட என்ஐஏவும் பயங்கரவாதத்துல காம்ப்ரமைஸ் பண்ணும் அப்படின்னா, ஜுடிஷியரியும் நீதி வழங்குவதில் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொன்னா, தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துறதுல காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொன்னா, இப்படி சுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான அமைப்புகளும் சிபிஐ வந்து அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா, கூண்டுக்கிளியாக இருக்கும்னு சொன்னா, யாரை நம்புவது, எதை நம்புவது அப்படின்னு திகைச்சு போயிருக்க மாட்டாங்க. இன்னொரு முக்கியமான இதை விட்டுட்டீங்க. இதையெல்லாம் தாண்டி இவர்களை எல்லாம் கட்டுப்படுத்தி மானிட்டர் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட லோகாயுக்தா கர்நாடகாவில் மிகப்பெரிய ஊழலில் சிக்கி இருக்கிறது. லோகாயுக்தா மெம்பர்ஸே வந்து ஊழலை இது பண்றது. அந்த யாரு அதற்கு தலைமையோ அவருடைய மகனே எல்லாரையும் மிரட்டி அந்த தகவல்களை சேகரித்து மிரட்டி பணம் வாங்கிறார். 150 கோடி வரை சம்பாதிச்சாருங்கிற மாதிரி இருக்கு. ஆக எந்த சிஸ்டம் சரியாக இயங்க வேண்டுமோ அத்தனை சிஸ்டமையும் கரெக்ட் பண்ணுவது என்பது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்வது. மத்திய பிரதேச இப்போ வந்து அந்த நீதிமன்றம் நியமித்த விசாரணை தான். அந்த விசாரணை யார் மேற்கொள்ளுறாங்கன்னா, மத்திய பிரதேச அரசினுடைய காவல்துறை தான் அந்த ஊழல் அந்த தடுப்பு பிரிவு. அவர்கள் தான் அவர்கள் விசாரிக்கும் போது நீதி கிடைக்காது. ஏன்னா ஒரு அசாதாரண சூழல். கிட்டத்தட்ட 46 பேர் இருந்திருக்காங்க. மெயின் இன்வெஸ்டிகேட்டராக இருந்த டாக்டர் அருண் சர்மா நேற்று இறந்திருக்கிறார். அதே போல வந்து அக்ஷய் சிங் என்ற டிவி நிருபர் ஒரு இறந்த அந்த பெண்ணினுடைய பெற்றோர்களை பேட்டி கண்ட ஒரு சில மணி துளிகளில் அவர் இறந்திருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து பல சாவுகள் அங்கே சந்தேகத்துக்கிடமான முறையில் நடந்திருக்கு. இந்த சூழல்ல அங்கே மத்திய பிரதேச அரசுடைய கட்டுப்பாட்டில் ஒரு விசாரணை நடத்தப்பட்டால்
நீதி கிடைக்காது, நியாயம் கிடைக்காது. ஏன்னா இது இது வந்து ஒரு ஸ்பெஷலா நீங்க பார்க்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய மெகா ஊழல் என்பது இந்த அரசு முழுலும் சம்பந்தப்பட்ட ஒரு ஊழல். அந்த கல்வி அமைச்சர் அதை வந்து சம்பந்தப்பட்டிருக்கார், ஹெல்த் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட 2000 பேர் மேல வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இதுல வழக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆக இவ்வளவு பெரிய மெகா ஊழலை வந்து மத்திய பிரதேச அரசினுடைய கட்டுப்பாட்டில் வைக்காம உச்ச நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நியமித்தால் ஒழிய, எப்படி குஜராத்தில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் நியமிச்சதோ அது மாதிரி இங்க நியமிக்கணும். நியமிச்சாதான் ஏதாவது இதுல நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும். இல்லைன்னா இது வந்து சமூகத்தினுடைய அடித்தளம், மக்களுடைய நம்பிக்கை. இனிமே மருத்துவ படிப்பு என்பது விலை கொடுத்து வாங்கப்படுகிற விவரமாக மாறிடும். ஏன்னா ஒரு முட்டாள் வந்து டாக்டர் ஆயிடுவான். உச்ச நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு அந்த சிறப்பு புலனாய்வு குழு ஒரு அறிக்கையை கொடுத்ததுன்னா அதை மட்டும் நீங்க ஏத்துக்க போறீங்களா? இல்ல, நீங்க வந்து இதுல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தண்டிக்கப்படணும். அதற்கு வந்து பாரபட்சமற்ற விசாரணை. அதுக்கு மத்திய புலனாய்வுத்துறைன்னா இருக்கிற விசாரணைகள்ல இன்றைக்கு வந்து மத்திய புலனாய்வுத்துறையை நாங்க கலங்கப்படுத்தியதில்லை. ஆனா இந்த எதிர்கட்சிகள் தான் அது வந்து காங்கிரஸ் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொன்னாங்க. அந்த சிபிஐ தான் இந்திரா காந்தியை கைது செய்தது ஜனதா ஆட்சி காலத்துல. ஆகையினால இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி அரசு கீழே தான் இருக்கு. இன்றும் நாங்க சிபிஐ மீது உயர்ந்த மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம். சிபிஐ விசாரணை வேண்டும், அதை உச்சநீதிமன்றம் கண்காணிக்கணும். உச்சநீதிமன்றம் கண்காணிப்புல, உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்புல ஒரு சிபிஐ விசாரணை அப்படிங்கிற முழக்கம் வந்து அநேகமாக அரசியல் கட்சிகளிடத்திலிருந்து தொடர்ச்சியாக வெளியில வரும் அப்படின்னு தோணுது. நீங்க அதை ஏற்கிறீங்களா? ஆமா, வேற அல்டிமேட் எண்ட் அதாவது லாஜிக்கல் கன்க்ளூஷன் அந்த இதுல தான் போய் முடியும். ஆனா இந்த வழக்கமா உள்ள ஊழல் வழக்குகளில் என்ன நடக்குமோ அதை தாண்டி இந்த வழக்கு ஏன் தனிப்பட்டு தெரியுது அப்படின்னா, இதுல ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களும் மிஸ்டீரியஸா சாகுறாங்க. அந்த ஊழலை ஆதரித்து அதில் பங்கெடுத்து அதுல இருந்தவங்களும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண விளக்க முடியாத ஒரு சாவுகளை சந்திக்கிறார்கள். அதே நேரம் அந்த ஊழலை எதிர்த்து விசாரித்து கொண்டிருந்த, அதை விசில் ப்ளோயர்ஸாக அதை வெளிப்படுத்தி கொண்டிருந்தவர்களும் சாகுறாங்க. ஆக இதுல யாருக்கோ இந்த இதை தாண்டி நாம் கண்ணுக்கு தெரிகிற அதிகாரத்தை தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு இது. இரண்டு சைடையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எதிர்க்கிற சைடு, ஆதரிக்கிற சைடு ஊழலை, இந்த இரண்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கிற மாதிரி சொல்றீங்கல்ல. அது இரண்டுக்குமே வந்து பாதிப்பு வந்து ஒரு தரப்புக்கு வந்ததுன்னா அந்த ஒரு தரப்பு மூலமாகவே அந்த தீங்கு வந்து இரண்டு தரப்புமே ஃபேஸ் பண்ணலாம். அதாவது விசாரித்து, நீங்க சொல்றதுல இரண்டு பொருள் இருக்கு. விசாரித்து உண்மைகளை அறிபவர்களும் இறந்து போறாங்க, அறிந்த உண்மைகளை வெளியில சொல்றவங்களும் இறந்து போறாங்க. சாட்சிகளாக விசாரணை குழுவிட்ட சிலர் சொல்லக்கூடிய தகவல்களுக்கு பிறகு அவர்கள் இறந்து போறாங்க. நேரடியாக சம்பந்தப்பட்டவங்களும் இறந்து போறாங்க. சம்பந்தப்பட்டவங்க இறந்து போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, உயிரோடு இருப்பவர்கள் இந்த இறந்து போனவர்கள் மேல அவர் தான் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்வதற்கு வசதியாக ஒரு இது நடக்குது அப்படின்னு சொல்லி காரணம் சொல்றாங்க. அதாவது சந்தேகத்தை ஏன் அந்த மரணங்கள் நடக்குதுங்கிற கேள்விக்கு இப்படி ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதே எப்படி பாக்குறீங்க? அதுதான் இதுல வந்து பல கேள்விகள் இருக்கு. ஆனா ஒரு வழக்கு ஒரு ஊழல் சம்பந்தப்பட்ட இவ்வளவு பேர் 2000 பேர் கைது செய்யப்பட்டு அந்த என்டையர் துறை வந்து ஊழலா இருக்குது. ஒரு அதிகாரி 2 அதிகாரி வந்து வெளியில நேர்மையாக இருந்தாங்க, அதை வெளிக்கொணர்ந்தாங்கன்னு இல்லை. எல்லாருமே சேர்ந்து இதில் மிகப்பெரிய கவர்னர் மாளிகை வரை, கவர்னரின் மகன் வரை இதுல சம்பந்தப்பட்டு இருந்திருக்கிறாங்க. கவர்னரின் மகன் இந்த மிஸ்டீரியஸ் டெத்ல ஒன் ஆஃப் த டெத் வந்து கவர்னருடைய மகனும் கூட. ஆக இதுல வந்து இதற்கெல்லாம் பிறகு 2013 உங்களுடைய ஊழலை திக்விஜய் சிங் வெளியில கொண்டு வந்ததற்கு பிறகு, ஜோதிராதித்ய சிந்தியாவும் கமல்நாத்தும் சேர்ந்து வெளிக்கொண்டு வந்ததற்கு பிறகு நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குது. நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலான இடங்கள் ஜெயிக்குது. இல்ல, அந்த நான் ஜஸ்டிஃபை பண்றதுக்காக சொல்லல. இந்த விஷயங்கள்லாம் வந்து பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த விஷயங்கள் வந்து மக்களால பெரிதுபடுத்தப்படவில்லையோங்கிற கவலையையும் சேர்த்து நான் சொல்றேன். ஊழல் ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இது ஊழலையும் தாண்டி தொடர்ச்சியாக உயிரிழப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனா என்ன அப்படின்னா, மத்திய பிரதேசத்தை பொறுத்த அளவில் இதுல 2 கட்சிகளும் மாற்றி ஒரு தவறான அணுகுமுறையை திக்விஜய் சிங் ஆரம்பத்துல டாக்டர் ஹைகோர்ட் சொன்ன பிறகு அவர்களுடைய வாதம் அங்க எடுபடாம போகுது. காங்கிரஸ் வந்து இந்தியான்னு அவர் பேசினாரு பிரதமர். அவர் சொன்ன உடனே சொல்லி சில மாதங்கள்லயே ஃபர்ஸ்ட் சுஷ்மா சுவராஜ், அடுத்தது வசந்தரா ராஜே, அப்புறம் பங்கஜ் முண்டே, ஸ்மிருதி இரானி. இப்போ வந்து இதை விட வந்து சத்தீஸ்கர் மாநிலத்துல 36,000 கோடி மெகா அரிசி ஊழல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல
உணவுப் பொருட்கள் கொள்முதல் பண்ணதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இப்போ இது வியாபம் மெகா ஊழல். இங்க தொடர்ந்து நாள்தோறும் ஊழல் வெடிச்சு கொண்டிருக்கு. இதை பற்றி இதுவரைக்கும் பிரதமர் வாயை திறக்கல. நிறைய பேசுறாரு, வெளிநாட்டுல போய் நிறைய பேசுறாரு. இந்தியாவில் இருக்கிற ஊழலை பத்தி வெளிநாட்டுல பேசுறாரு. ஆனா இந்தியாவில் போய் இருக்கிற ஊழலை பற்றி இந்தியாவில் இருக்கும்போது வாயை திறக்க மாட்டாரு. இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். அவர் சொன்ன இந்த அவ்வளவு பட்டியலுக்கும் சேர்த்தே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை, எதுக்குமே பதில் சொல்ல, சிபிஐ விசாரணை, வசுந்தரா ராஜே பத்தி பதில் சொல்லணும் இல்ல. ஒரு முதலமைச்சர் அது பாருங்க, கிட்டத்தட்ட 4 முதலமைச்சருங்க சிக்கி இருக்காங்க ஊழல்ல. நிகழ்ச்சி நிறைவு பாஜகவே ஒரு ஊழல் கட்சின்ற பேரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும். அதனால இந்த ஒட்டுமொத்த அவ்வளவு விஷயத்தையுமே ரெஃபரன்ஸா கொடுத்து ஒரு சிபிஐ விசாரணையும் உச்சநீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பும் தேவை அப்படின்னு கட்சிகள் கோரிக்கையை முன்வைத்தால் நீங்க அதை ஏற்கிறீங்களா? கட்சிகள் வைக்குமா? காங்கிரஸ் முதல்ல வைப்பாங்களா? லலித் மோடி எதையெல்லாம் வெளிப்படுத்தினார்ங்கிறதையும் நாம பார்க்கணும். அப்ப இந்த ராஜே விஷயத்துல அவங்க பெரிய அளவுல காங்கிரஸ் அதை முன்னெடுக்க மாட்டார்கள். ஆனா அதே நேரம் இந்த மத்திய பிரதேஷ் இதை பெருசா பேசுவாங்க. ஏன்னா அந்த இதுல அவங்களுக்கு இழப்பு இருக்கிறது, இந்த இதுல பாஜக மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு களம் இருக்கு. ஆக இங்க ஊழலை அணுகுகிற முறை தனக்கு பாதிப்பு வராம எந்தெந்த இதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ அதை மட்டும்தான் கேள்வி. நான் சொன்ன அத்தனை ஊழலையும் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்தில் எழுப்போம். ராஜஸ்தான் முதலமைச்சர் பதவி விலகுற வரை காங்கிரஸ் கட்சி ஓயாது. ஏதோ பத்திரிகையில ஒரு தவறான செய்தி அப்படியெல்லாம் சமரசம் காங்கிரஸ் கட்சி கிடையாது. சொல்ற பட்டியல்ல நீங்க சொன்ன பட்டியல்ல ராஜஸ்தான் முதல்வருடைய ஊழல் அமௌண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் விட நீங்க ரமன் சிங் மேல அதிகமா சொன்னீங்க, வியாபம் மேல அதிகமா சொன்னீங்க. முறைகேடு. ஆனா நீங்க பதவி விலகணும்னு சொல்றது மட்டும் ராஜியை மட்டும் சொல்ல, ராஜி மட்டும் இல்ல, எல்லாருமே இதுல சுஷ்மா ஸ்வராஜ் அதுல ஊழல் ஒரு தொகை இல்லையே தவிர மிகப்பெரிய ஒரு நன்னடத்தை குறித்த மிகப்பெரிய சர்ச்சை. நன்னடத்தை குறித்த சர்ச்சைன்னு பார்த்தா லலித் மோடி வெளியிட்டது ராபர்ட் வத்ரா பத்தி சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், விசாரிங்கன்ற. ராபர்ட் வதேராவுக்கும் லலித் மோடிக்கு என்ன தொடர்பு? ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறது தொடர்பா அல்லது கிரிக்கெட் மேட்ச் போடுறாங்க, பாஸ் கொடுக்கறாங்க, போறாங்க, பாக்குறாங்க. அன்னைக்கு அவன் லலித் அதனுடைய தலைவராக இருந்த நேரத்தில் கிரிக்கெட் மேட்ச் நடந்தது. இதுல என்ன தவறு? வேற மாதிரி ஏதாவது தொடர்பு இருந்தால் நாங்கள் சொல்லுகிற மாதிரி சுஷ்மா சிவராஜுக்கும் லலித் மோடிக்கும், வசந்தரா ராஜே மகனுக்கும் துஷ்யந்துக்கும் லலித் மோடிக்கு இருக்கிற உறவு போல பிரியங்கா காந்திக்கோ அல்லது ராபர்ட் வதேராவுக்கோ அல்லது எங்க ராகுல் காந்திக்கோ தொடர்பு இருந்தா வெளிப்படுத்துங்க. தயாரா இருக்கோம் நாங்க. காங்கிரஸ் கட்சியும் மற்ற கட்சிகளும் இப்ப ஊழல் குற்றச்சாட்டுகளை நேரடியாக சொல்ல வந்துருச்சு. ஒரு வருஷமாக அதை பற்றி பேச முடியாம இருந்தவங்க எல்லாரும் இப்ப ரொம்ப வேகமா பேசுறாங்க. அதனால ஜீரோ டாலரன்ஸ், கடுகளவு கூட ஊழலை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஷயத்துக்காக ஏதாவது சொல்லி நடவடிக்கை எடுத்தாகணுங்கிறதுல கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.